அந்த மெசேஜ் நான் மெசேஜ் எல்லாம் குறிச்சிட்டு சரி ஸ்தோத்திரம் சொல்லி பைபிளெல்லாம் மூடிக்கிட்டேன். மூடினதுக்கப்புறம் கர்த்தர் சொல்கிறார் பைபிளை ஓப்பன் பண்ணார். என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, இந்த வார்த்தை நீ கடைசியில் இந்த வார்த்தை இந்த ஜனங்களுக்கு நீ சொல்லணும். ஏன் அப்படின்னா, முடிஞ்சது, காலம் முடிய போகுது, என்னுடைய வருகை சமீபமாயாச்சு அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை என்ன சொல்ல சொன்னார். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1வது வசனம். இது யாருக்கு சொல்லப்பட்டது? எசேக்கியாவுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இந்த நாட்களில் அது நமக்கு சொல்லப்படுகிறது. ரொம்ப கவனமாக இருந்த வார்த்தையை கேளுங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, இதை விட்டுருங்க, அதுக்கு அடுத்த லைன்லேருந்து கர்த்தர் நாட்கள் உங்களுக்கு சொல்கிறாரு. அவனை நோக்கி, உங்களை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கிறத எனக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. ஒழுங்குபடுத்துங்க. உங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்துல என்னென்ன காரியங்கள், பிள்ளைகள், கரைகள், தீட்டுகள், சாபக்கேடுகள், பாவத்தின் கிரியைகள் இதெல்லாம் உங்கள்கிட்ட காணப்படுகிறதோ இதெல்லாம் மாற்றிட்டு உங்களை ஒழுங்குபடுத்துங்க, உங்களை சீர்படுத்துங்க, உங்களை ஸ்திரப்படுத்துங்க, உங்களை ஃபியூர்னட்டி ஆக்குங்க. கர்த்தர் நாட்கள் சொல்றார், ஒழுங்குபடுத்துங்கள். எப்போது வேணாலும் நான் வருவேன், எப்பொழுது வருவேனால் நான் வந்துடுவேன். நாட்கள் இல்லை, எப்பொழுது வேணாலும் உங்கள் வீட்டுக்குள் நான் இறங்கி வருவேன். உங்களை சீர்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள் உங்கள் வீட்டு காரியங்கள்னா உங்களைத்தான் சொல்றார் ஆண்டவர். உங்களை சீர்படுத்துங்கள், ஒழுங்குபடுத்துங்கள். நான் வருகிற பொழுது உங்களை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் கர்த்தர் சொல்கிறார், உங்களை ஒழுங்குபடுத்துங்கள், நான் வருகிறேன் எடுத்துக்கொண்டு போக. மணவாளனாகிய நான் வருகிறேன், உங்களை எடுத்துக்கொண்டு போக நான் வருகிறேன். ஒழுங்குபடுத்திங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கரை, திரை, மாசுகள் எல்லாத்தையும் மாற்றிருங்க. அதை கர்த்தர் ஒரு வசனத்தை கொண்டு பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் மாசற்றதாய் காக்கப்படுவதாக. ஆமென். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் குற்றமற்றதாய் மாசற்றதாய் காக்கப்படும்படியாய் நீங்கள் பத்திரமாய் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் மணவாளன் சீக்கிரமாய் வருகிறார்.